Third Standard English Term 1 Unit 1 My Feelings. Get set go. My fun days. Hi, hello and how are you? All of you look at this picture. What are the children doing in the picture? What do you enjoy the most? What do you usually do at school? Are the children happy? What games do you play during your holidays? இங்கே இருக்கக்கூடிய பிக்சர் பாருங்க. இதில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. மேக்கிங் சாண்ட் கேஸ்டல். அங்கே மணல் கோட்டை கட்டிட்டு இருக்காங்க. அடுத்து பிளேயிங் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரன்னிங் அண்ட் சேசிங் நடந்துட்டுருக்கு. அதாவது ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. சில்ட்ரன் வாக்கிங் வித் தேயர் கிராண்ட் பேரண்ட்ஸ். அவங்க தாத்தா பாட்டியோட நடந்து போயிட்டு இருக்காங்க. லிசனிங் அண்ட் ஹியரிங் ஸ்டோரிஸ். கிராண்ட்மா பாட்டி வந்து ஸ்டோரிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபீடிங் தேயர் பெட்ஸ். அவங்களுடைய பெட்ஸ்க்கு ஹென்னு ரூஸ்டர் இதுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிளேயிங் பல்லாங்குழி. அங்கே பல்லாங்குழி விளையாண்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் நடந்துட்டுருக்கு இல்லையா? கலரிங் பண்ணிகிட்ருக்காங்க. வரைஞ்சி கலர் பண்ணுறாங்க. வாட் டு யூ என்ஜாய் த மோஸ்ட்? இதில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறது எதுன்னு சொல்லுங்கள். வாட் டு யூ யூஸ்வலி டூ அட் ஸ்கூல்? உங்கள் ஸ்கூலில் ரெகுலராக யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க அதையும் சொல்லுங்கள். ஆர் தி சில்ட்ரன் ஹாப்பி? இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்களா? எஸ். இங்கே இருக்கிறாங்க 2 சில்ட்ரன் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, பபுள்ஸ் விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. வாட் கேம்ஸ் டு யூ ப்ளே டியூரிங் யோர் ஹாலிடேஸ்? உங்கள் லீவு நாட்களில் நீங்கள் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க, கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சாங் டைம். ரீட் அண்ட் ரைட். நம்ம சாங் வந்து பாடுவோமா? Read a book every day. Read a book every day. Learn new words as you laugh and play. Learn new words as you laugh and play. Write the words, write them neat and round. Write the words, write them neat and round. Draw and paint with fun around. Draw and paint with fun around. Practice time. Draw lines to match the sentence to the picture. இங்கே இருக்க சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். அதுக்கு சரியாக இருக்கக்கூடிய பிக்சரோட லைன் வந்து ட்ரா பண்ணி மேட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணுவோமா? வி ரீட் இன் ஸ்கூல். நாங்கள் ஸ்கூலில் ரீட் பண்ணுவோம். அப்போ எந்த பிக்சர் கரெக்டாக இருக்கும் அது கரெக்டாக தான், அதுக்கு மேட்ச் பண்ணுங்கள். அடுத்து வி ப்ளே இன் ஸ்கூல். நாங்கள் ஸ்கூலில் விளையாடுவோம், அதோட மேட்ச் பண்ணுவோம். வி ரைட் இன் ஸ்கூல். நாங்கள் ஸ்கூலில் எழுதுவோம், அதனுடன் மேட்ச் பண்ணுவோம். வி சிங் இன் ஸ்கூல். நாங்கள் பாட்டு பாடுவோம் ஸ்கூலில், அதோட மேட்ச் பண்ணுங்கள். வி ட்ரா இன் ஸ்கூல். நாங்கள் ஸ்கூலில் வரைவோம், அதோடு மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாட் டு யூ டூ இன் ஸ்கூல்? ரைட் 3 சென்டென்சஸ் அபவுட் இட். நீங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவீங்க அதை பற்றி ஒரு 3 சென்டென்ஸ் இங்கே வந்து எழுதுங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ? ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ எம் ஃபைன். டிட் யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? காலை உணவு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது எஸ் ஐ ஹேட் இட்லி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதை மாற்றி போட்டு சொல்லலாம். ஐ ஹேட் தோசா, ஐ ஹேட் பொங்கல், இந்த மாதிரி. வாட் டிட் யூ ஹாவ்? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ ஹாவ் அப்படின்னு கேட்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐ ஹேட் உப்மா. இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்
காலையில் சாப்பிட்ற உணவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அது என்ன சாப்பிட்றோமோ அதை நம்ம மாற்றி சொல்லுவோம். ப்ராக்டிஸ் டைம். வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் டின்னர்? நைட் சாப்பிட்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டின்னர்னு சொல்லுவோம். டின்னருக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது டிக், ட்ரா அண்ட் ரைட். அங்கே டிக் பண்ணிவிட்டு அதை வந்து அங்கே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? இட்லி, பொங்கல், உப்மா, தோசா. அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதுக்கு டிக் போட்டுட்டு கீழே ஐ ஹேட் இட்லி சாப்பிட்ருந்தா ஐ ஹேட் இட்லி, ஐ ஹேட் பொங்கல், ஐ ஹேட் உப்மா, ஐ ஹேட் தோசா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ அதை அங்கே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு, வாட் டிட் யுவர் ஃப்ரெண்ட் ஹேவ்? இதே உன் ஃப்ரெண்டு என்ன சாப்பிட்டா? மை ஃப்ரெண்ட் ஹேட், அதே தான். இட்லியா, பொங்கலா, உப்மாவா, தோசாவான்னு அங்கே எழுதுங்க. மை ஜிக்ஜாக் புக். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, மடக்கிக்கோங்க. ஒரு பேப்பரை 4 மடக்கிட்டு இப்போ பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 ஃப்ளார்ஸ். அப்போ என்ன எழுதுகிறா? ஐ ஆம் அன்பு, திஸ் இஸ் மை ஜிக்ஜாக் புக், திஸ் இஸ் அ ஃப்ளவர், தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். அந்த சிங்குலர் ப்ளூரல் எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பிக்சர் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பால் அவன் வரைஞ்சிருக்கான். அப்போ அதுக்கு எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் அ பால், தீஸ் ஆர் பால்ஸ். நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் அ கைட், தீஸ் ஆர் கைட்ஸ். திஸ் இஸ் அ கேட், தீஸ் ஆர் கேட்ஸ். இது அன்புவோட ஜிக்ஜாக் புக்கு. நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் மடக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ட்ரா பண்ணிவிட்டு இது போல் சொல்லுங்கள். திஸ், தீஸ். அதாவது சிங்குலருக்கு திஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரலுக்கு தீஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் டைம். ரைட் எ சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். அங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற சென்டென்ஸ் அங்கே நம்ம ரைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், ரோஸ் இருக்குது. ஒன்று தான் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க? திஸ் இஸ் அ ரோஸ். இங்கே பார்த்தோன்னா 1 விட அதிகமாக இருக்குது, 4 ரோஸ் இருக்குது இல்லையா? அப்போ என்ன சொல்லலாம்? தீஸ் ஆர் ரோசஸ். நெக்ஸ்ட்டு என்ன எழுதலாம்? பப்பாயா பிக்சர் இருக்குது. அப்போ திஸ் இஸ் அ பப்பாயா. இங்கே தீஸ் ஆர் பப்பாயாஸ். திஸ் இஸ் அ பென், தீஸ் ஆர் பென்ஸ். நெக்ஸ்ட்டு, டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். அங்கே பிக்சருக்கு கரெக்டான சென்டென்ஸ்க்கு நம்ம டிக் போடுவோம். ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், அந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணுவோம். தேர் இஸ் அ ஸ்பேரோ ஆன் த பிரான்ச். அப்போ இது கரெக்டு தான், அதுக்கு டிக் போடுவோம். ஏன்னா கீழே தேர் ஆர் மெனி ஸ்பேரோஸ் ஆன் த பிரான்ச்னு இருக்குது. அங்கே ஒரே ஒரு ஸ்பேரோ தானே இருக்குது. அப்போ எந்த சென்டென்ஸ் கரெக்டு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதுக்கு டிக் போடலாம். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு? த பாய் ஈட்ஸ் வித் அ ஸ்பூன். அதுதான் கரெக்ட், அதுக்கு டிக் போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், எது கரெக்டு? த டைகர் ஹேஸ் 2 கப்ஸ். அதுதான் கரெக்டு, அதுக்கு நம்ம டிக் போடுவோம். ரீட் அண்ட் ட்ரா. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற பிக்சர் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரா 3 ரெட் கேப்ஸ். அப்போ 3 ரெட் கேப்ஸ் வந்து அங்கே ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரா எ ப்ளூ கேப். அப்போ ஒரே ஒரு ப்ளூ கேப் மட்டும் அங்கே ட்ரா பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, ட்ரா எ க்ரீன் பால். ஒரே ஒரு க்ரீன் பால் மட்டும் ட்ரா பண்ணுவோம். அடுத்து, ட்ரா 4 எல்லோ பால்ஸ். எல்லோ கலர் பால் 4 பால்ஸ் வந்து இங்கே ட்ரா பண்ணுவோம். லிசன் அண்ட் ட்ரா. இங்கே சொல்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணுங்கள். There are green leaves on the big tree. அந்த பெரிய ட்ரீயில் green leaves வந்து ட்ரா பண்ணுங்கள். There are 7 brown leaves on the small tree. இந்த small ட்ரீயில் 7 brown leaves வந்து இலைகள், ப்ரௌன் கலர் இலைகள் வந்து ட்ரா பண்ணுங்கள். அடுத்து, there are 5 apples on the big tree. அந்த பெரிய ட்ரீயில் 5 apples வந்து ட்ரா பண்ணுங்கள். The water in the pond is blue. அந்த பாண்டுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுங்க வாட்டருக்கு. There are 3 fish in the pond. அந்த பாண்டில் 3 fish வந்து ட்ரா பண்ணுங்கள். There are 2 birds in the sky. மேலே ஸ்கையில் 2 birds வந்து பறக்கிற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் டைம்.
சர்க்கிள் த வேர்ட் தட் டஸ் நாட் ரைம். ஒரே ரைமிங் வேர்டாக இல்லாததை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்க்கிள் பண்ணுங்கள். பைக், மேக், லைக், ஹைக். அப்போ எது ஆட் ஒன்னா மேக், அதுக்கு அவங்க சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணுவோம். சூன், நூன், மூன் இதெல்லாம் சேம் சவுண்டு. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னா லைன், அதுக்கு சர்க்கிள் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள். கோட், போட், கோட், ரூட். அப்போ டிஃப்ரெண்ட் சவுண்டாக இருக்கிறது ரூட், அதுக்கு வந்து சர்க்கிள் பண்ணுவோம். லேண்ட், கோன், கெயின், மேன். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா கோன், அதுக்கு சர்க்கிள் பண்ணலாம். அடுத்து பாருங்கள். டன், கீன், பீன், சீன். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது டன், அதுக்கு நம்ம சர்க்கிள் பண்ணுவோம். ஃபிங்கர், பப்பெட். இப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்மைலி பிக்சர் ஒன்று ஃபிங்கரில் ட்ரா பண்ணிக்கோங்க. எல்லாம் பேப்பரில் வரைஞ்சி இந்த மாதிரி கையில் மாட்டிட்டு அந்த ஃபிங்கரை வந்து ஷேக் பண்ணிவிட்டு இப்படி அசைச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட பேசுகிற மாதிரி இன்வைட் பண்ணி பேசுங்க. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், சி இஸ் திவ்யா, ஐ லைக் ஹர், வி ப்ளே டுகெதர். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட நேம் போட்டு பேசுங்க. ப்ராக்டிஸ் டைம். ரைட் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட். இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன சொல்லலாம், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். சி இஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது ஹீ இஸ் அவங்களுடைய நேம் போட்டுக்கோங்க. இப்போ செல்வி, லதா, அந்த மாதிரி மணி, கவின், அந்த மாதிரி அவங்களோட நேம் போட்டுக்கோங்க. அடுத்து ஹீ ஷீ லைக்ஸ், அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறது எழுதுங்க. ஹீ ஷீ லைக்ஸ் ப்ளே ஆர் ட்ரா, ரைட், ரீட், அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். வி ப்ளே டுகெதர், நாங்கள் சேர்ந்து விளையாடுவோம். ஐ லைக் ஹர் அல்லது ஐ லைக் ஹிம், அவளை எனக்கு பிடிக்கும் அல்லது அவனை எனக்கு பிடிக்கும். பிகாஸ், ஏன்னா கைண்ட். பிக் அண்ட் டாக். இப்போ உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது பிஸ்கட் ரேப்பர் வந்து எடுத்துகிட்டு வாங்க. சர்க்கிளாக உக்காந்துட்டு நீங்கள் எந்த இது எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதை பற்றி நீங்கள் செல்ஃபாக வந்து சொல்லுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். திஸ் இஸ் அ பிஸ்கட் ரேப்பர். அது என்ன கலர்? இட் இஸ் ப்ளூ அண்ட் லாங். இட் இஸ் ஷைனி. இட் கீப்ஸ் த பிஸ்கட் ஃப்ரெஷ். அப்போ அந்த ரேப்பர் வச்சு அதோட நேமு, அதோட கலர், ஷேப் எல்லாமே சொல்லலாம் நீங்கள். ப்ராக்டிஸ் டைம். ரீட் அண்ட் ரைட். இப்போ யூஸ் த வேர்ட்ஸ், எந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரஷ், ப்ளூ, டீத், bristles. அப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். திஸ் இஸ் அ ப்ரஷ், இட் இஸ் ப்ளூ, இட் ஹேஸ் bristles, we use it to brush our teeth, it keeps our mouth clean. Read and color the words which match the picture. இந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகக்கூடிய வேர்ட்ஸை நம்ம கலர் பண்ணுவோம். பிக்சர் இதுக்கு மேட்ச் ஆகுமா? ஆகாது. நெக்ஸ்ட்டு எல்லோ மேட்ச் ஆகும். ப்ளூ மேட்ச் ஆகுமா? ஆகாது. ஜூஸி மேட்ச் ஆகும். திஸ் இஸ் அ பப்பாயா. அப்போ அதில் வந்து எல்லோவுக்கும் ஜூஸியுக்கும் என்ன பண்ணுவோம்னா நம்ம கலர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ பிக்சர் இருக்குது, அதுக்கு எது மேட்ச் ஆகும்? ரெட்டும் சாஃப்டும், அந்த ரெண்டுக்கும் நம்ம கலர் பண்ணுவோம். திஸ் இஸ் அ டொமேட்டோ. திங்க் அண்ட் ரைட். வேர் ஆர் த அனிமல்ஸ்? எங்கே இந்த அனிமல்ஸ் இருக்குது? யூஸ் இன், ஆன், அண்டர். இன்னுன்னா என்னது? உள்ளே, ஆன் மேலே, அண்டர் அடியில். இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். த பேர்ட் இஸ் ஆன் த ட்ரீ. பேர்ட் வந்து ட்ரீ மேலே இருக்குது அப்படின்னு இது பண்ணலாம். அதுபோல் த ஃப்ராக் இஸ் இன் த பாண்ட். த ரேபிட் இஸ் அண்டர் த ட்ரீ.